வரந்தேடு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்ஆர் கோவிந்தராஜர் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரந்தேடு பெற்றோர்களாம் அவருடைய சிரமங்களை குறைப்பதற்காக காலை 6 மணிக்கு இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேச வைத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, திருமணம் நடப்பதற்கு ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் விட்டுக் கொடுத்தால் விரைவில் திருமணம் நடக்கும். ஏனென்றால் டாக்டர் இன்ஜினியர் பார்க்குறாங்க, அதை மாற்றம் செய்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. விருப்பப்பட்டவர்கள் அப்படி செய்து கொள்ளலாம். வசதி வாய்ப்பும் பார்த்து விரைவில் திருமணம் செய்ய கேட்டுக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகம் அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முதலில் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் சாகித்யா. இவங்க விஐபி ஜாதகம். 8 செவ்வாய், செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு MBBS MD படிச்சிருக்காங்க. உயரம் 5.3. பிறந்த தேதி 19/10/1994. பிறந்த நேரம் 11:24 AM. இவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் பெங்களூர். அப்பா பேர் அன்பழகன், அம்மா பேர் பானு. இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு டாக்டர் MD MS எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 3. உடன் பிறந்தவர் 2. அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சங்கீதா. செங்குந்த முதலியார், அழகான பொண்ணு. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குது பெங்களூர்ல. இவங்க பிறக்கும் போதே புதன் மகா திசை 1 வருஷம் 5 மாசம் 3 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வாழ் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் அசோக். பேர் அசோக்குமார். பொங்கு கவுண்டர். சுத்த ஜாதகம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, மிதுன லக்னம். BE படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 6/5/1989 பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வேலை செய்றாரு. வருஷத்துக்கு 75 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சிங்கப்பூர் தான். அப்பா பேர் மணி லேட்டு. திருமதி முத்துலட்சுமி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. ஒரே பையன் தான். இவர் சிங்கப்பூருக்கு போற விருப்பம் போடுறவங்க PC உள்பிரிவு எல்லாம் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே சூரியன் திசை 3 வருஷம் 9 மாசம் 2 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு நிதேஷ். சோழிய வேளாளர். ராகு கேது ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம். MS BTech படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8. 18/8/1998 பிறந்திருக்கிறாங்க. IT கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஏரியா மாசம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் இருக்காரு. சொந்த ஊர் தொட்டியம். அப்பா பேர் ராஜ்மோகன், மேலாளர். திருமதி புவனேஸ்வரி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. ஒரே பையன்தான். சென்னையில் வீடு, துறையூர் நாமக்கல்ல பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 10 வருஷம் 2 மாசம் 4 நாள், குரு மகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகம். ஜாதக பெயர் இந்துஜா.
ராகு கேது செவ்வாய் ஜாதகம் சோழிய வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி சதய நட்சத்திரம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பு பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 170 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 22/2/1993. பிறந்த நேரம் 1:18 PM திங்கட்கிழமை. ஜாதகனுடைய இருப்பிடம் தாரமணி சென்னை. சொந்த ஊர் தாரமணி சென்னை. அப்பா பெயர் சீனிவாசன், அம்மா பெயர் லட்சுமி. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு பேரு சிந்துஜா சோழிய வேளாளர். அழகான பொண்ணு. தரமணி சென்னையில் இருக்கிறாங்க. இதுக்கேற்ற வகையில் உள்ளவர்கள் சோழிய வேளாளர் பிள்ளைமார் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஆர்ஜி கல்யாணமலை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கௌதம். இந்து துருவ வேளாளர். 12 செவ்வாய். மிருகசீரிஷ நட்சத்திரம். மிதுன ராசி. விருச்சிக லக்னம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர். 17/9/1995 பிறந்திருக்காரு. மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் தஞ்சாவூர். இருக்கிறது தஞ்சாவூர் தான். அப்பா பேரு பக்ரிசாமி ரேட்டு. அம்மா பேரு உமா மகேஸ்வரி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த காலத்தில் ஒரே பையன்தான். இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 1 வருஷம் 6 மாசம் 4 நாள். ராகு திசை 18 வருஷம். குருமக திசை 16 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் அவினாஷ். ராகு கேது ஜாதகம். இந்து துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஇ மெக்கானிக்கல் படித்திருக்காங்க. உயரம் 5.10. பிறந்த தேதி 4/1/1993. பிறந்த நேரம் 2:35 PM. வேலை மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 9 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. கம்பெனி பேர் ஹோண்டாய் கார்பரேஷன். ஜாதக இருப்பிடம் திருச்சி. சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேர் ஜெயசீலன். பிசினஸ் பண்றாங்க. அம்மா பேர் லலிதா. இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல வேலை, ஏதாவது டிகிரி படிச்சு போட்டு எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. உடன் பிறந்தவை 2 பேர். இவங்களுக்கு தம்பி 2 பேர் இருக்காங்க. திருமணம் ஆகல. இந்த ஜாதகர் அவினாஷ். இந்து துருவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். அருமையான பையன். சொந்த ஊர் திருச்சி. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசை 5 வருஷம் 9 மாதம் 17 நாள். சந்திரன் திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு லோக தேவாத்ரி. சுத்த ஜாதகம். பருவகுலம். பரணி நட்சத்திரம். மேசராசி. கும்பலக்கணம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 25/1/1999 பிறந்திருக்காரு. பிசினஸ் மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. சொந்த ஊர் சங்கராபுரம். அப்பா பேர் குமார் ரேட்டு. அம்மா பேர் பான் அவங்க ரேட்டு. படித்து பிறர் நல்ல வசதியான குடும்பமாக கேட்குறாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, கடை, காம்ப்ளெக்ஸ், விவசாயம் 5 ஏக்கர், நிறைய வசதி. இந்த ஜாதகருடைய போன் நம்பர் இந்த ஜாதகத்திலே இருக்கிறது. பார்த்து பேசவும். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள்
பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல குணங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.